பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டுக்கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சிந்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிந்தை அப்படின்னா அந்த சிந்தை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டுமா, அதை குறித்து தான் இந்த நாளையில் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வீடியோ தான், 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது. தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அவர் மாம்சத்திலே பாடுபட்டாராம், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏன் இதை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு என்றது பார்த்துமானால், அந்த ஆயுதம் அநேக பேரை மீட்டெடுக்கிற ஆயுதமாக இருந்துச்சு. சிலுவை என்னும் ஆயுதத்தை தூக்கி கொண்டு போனார். அது நம்மளோட பாவங்களை தீர்க்க அது ஒரு ஆயுதமாக இருந்தது. தலையிலே முள் கிரீடங்களை அடிக்கப்பட்டார். அது ஆயுதமாக அவர் தரித்து கொண்டார். ஏனென்றால் நாம் நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் கைகளிலே பெரிய பெரிய ஆணி அடித்து, கடாவில் நல்லா அடித்து, அவர்கள் அடித்த அடி அதை தாங்க முடியாத ஒரு ஆயுதம். அதை ஏன் அவர் தரித்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், அது எதற்காக என்றால் நாம் நன்மையை செய்ய வேண்டும், நல் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாராம், ஆயுதங்களாக தரித்து கொண்டாராம். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நம்மளை யாரும் சிலுவையில் அறையில், கன்னத்தில் அடிக்கலை, முதுகை கிழிக்கலை, ட்ரெஸ் அவுத்து போட்டுறல, இப்படி ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். நம்மளை எப்படி சொல்கிறது, நம்ம யாருக்காக என்ன பண்ணிடல, ரத்தம் சிந்தில்லை. 10 மாதம் சுமந்து ரத்தம் சிந்தி பெத்தனேன்னு சொல்லி 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 நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிள்ளைகளை காமிச்சிட்ருக்கோம். பிரியமானவர்களே, இந்த நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கன்னா, நாம் என்ன விதத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறோம் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களில் தவறி போகிறோம். நம்மளால் நம்ம சில நேரங்களில் பயத்தினால் பேசி விடுகிறோம். சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப விட்டாக்கா நம்மளை இன்னும் மரியாதை குறைவாக பேசிடுவாங்கன்றதுனால டக்குன்னு பேசி விடுகிறோம். இப்படி ஏகப்பட்டது சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். பிரியமானவர்களே, அது எப்படி இருக்குதான் பாருங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் சகல காலம் வரைக்கும், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு விழுந்திருப்பான். அப்போது இந்த மாம்சத்தில் எப்படி சொல்கிறது, பாவத்துக்கு நம்ம இருக்குமானால் எப்படி இருக்க, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷ இச்சைகளின்படி பிழைக்காமல், நம்ம மாம்சத்தில் தான் இருக்கோம், நம்ம பார்க்குறத அனுபவிக்கணும், கேட்குறத சாப்பிடணும், நம்ம எல்லாமே நமக்கு என்ன பண்ணிடணும், நம்ம இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு விழுந்திருப்பான். அவர் பேதுரு ஜனங்களிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். அந்த சபை மக்களிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம் செய்கிறவர்களாக அநேக பேருக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாக மாறி போனார்கள். அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஒழிந்திருப்பா. நீங்கள் மாம்சத்தில் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, பிழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்க, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். என்ன நடந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். பிரியமானவர்களே, குடித்து வெறிச்சு இஷ்டம் போல் வாழ்ந்து நடந்து மதுபானம் பண்ணி களியாட்டம் சூதாட்டம் ஆடி வெறி கொண்டு அநேக காரியங்களை நம்ம செய்து வந்தோம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ணோம், பாவங்களை விட்டொழிந்து எழுந்துக்கணும். மாம்சத்தின்படி இஷ்டப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நடந்ததெல்லாம் போகிறோம்ப்பா சரியாகன்னு சொல்லி கொடுக்குறார். அதுதான் சிந்தை.
அதுதான் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து போல இனி ஒருவர் கூட, ஒரே ஒரு ஆள் கூட அந்த அளவுக்கு பாடு அனுபவிக்க முடியாது, அவமானங்கள் பட முடியாது, கஷ்டங்கள் பட முடியாது. ஏன்னா அவர் உலக ரட்சகர், அவர் உலகத்துக்கே ரட்சகர். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அருவருப்பான காரியங்களை விட்டொழிந்து அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தது போதும், அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினால அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்நாளிலே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தூஷிக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்களைப் போல நடந்து கொள்ளாதனால, குடிக்காததுனால, பொய் சொல்லாதனால, லஞ்சம் வாங்காததுனால, விக்கிரக ஆராதனை பண்ணாததுனால அவர்கள் என்ன இவ மொத்தமாக மாறிட்டானே சொல்லி ஆச்சரியப்பட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லுகிறார். அந்த ஜனத்தின் இடத்துல பேசி கொண்டு வருகிறார். உளையான பாருங்கள், அதுதான் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்களும் விழாமல் இருக்கிறதினாலே, அவங்கள போலே நீங்கள் குடிக்கணும், அவங்கள போல வாழணும், அவங்கள போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாறாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். கவனமாக இருங்கள், நீங்கள் சிந்தையிலே ஆயுதம் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்பிப்பார்கள். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், மரித்தவர்களை இன்னும் கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நம்ம அந்த மரித்தவர்களுக்கு நமக்கும் நியாய தீர்ப்பு என்ன பண்ணியிருக்காங்க, ஆயத்தமாக இருக்கிறதா. அவர்கள் கணக்கு இப்படி நம்மளோட போராடுகிறவர்கள், அவர்களும் வராமல் போகிறவர்களே விடாமல் இருக்கிறவர்களுக்கு அவங்க என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவரே, கணக்கு ஒப்பிப்பார்களாம். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அறிந்து கொள்ளுங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும், இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எப்படி அறிவிக்கப்பட்டது? மறுபடியும் வாசிக்கிறேன். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம். மாம்சத்தில் தவறு செய்து கொண்டே இருக்கணும், அவங்க ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டே இருக்கிறார்களாம். இதற்காக மரித்தோரானவர்கள் அவங்க மாம்சத்தில் அவங்க ஆக்கினை தீர்க்கப்பட்டு மரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து 3 நாள் போய் அழகாக இருக்க அப்போஸ்தலர்ல அவர் கல்லறையிலே இருக்கிறவர்களையே உள்ளே இருக்கிற ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா, சுவிசேஷம் சொன்னார் என்பது நம்ம வாசிக்கலாம். அப்போது இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டவர்களும் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவர்கள் அடைக்கப்பட்டு அவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் மரித்து இருந்தவர்களை சுவிசேஷம் சொல்லிவிட்டு வந்து விட்டார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, நாம் ரொம்ப இது கடைசி காலம் என்பதை நம்ம கவனம் வைத்து நம்ம வாசிக்கிறதிலையும் ஜெபிக்கிறதுலையும் நம்ம ஒரு நாள் தேற்றப்படுகிறதுலையும் நம்ம மற்றவர்களை தேற்றப்படுகிறதுலையும் ரொம்ப கவனமாக மன உறுதி உள்ளவர்களாக நாம் ஆயுதங்களை சிலுவை தூக்கி கொண்டு சுமந்து போக வேண்டாம். ஆனால் சிந்தையிலே ஆயுதமாக தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜபம் பண்ணுவதற்கு அழைக்கும் பொழுது நான் உள்ளபடி சொல்கிறேனே உங்களுக்கு, எத்தனையோ பேரை நான் விதவிதமாக ஜனங்களை பார்க்கிறேன். இது கடைசி காலம் என்றது உணராமல் ஊழியத்தை கெடுக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். எத்தனையோ காரியங்களை எவ்வளோ சகித்து நான் வந்திருக்கிறேன். ஆனால் சின்ன விஷயம் கூட சொன்னால் கூட அவங்களுக்குள்ள கசப்பான வேர் முளைக்கப்படுகிறது நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, அது சரியாக தான் இருக்குது, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனசில் அதை கசப்பாக வைத்துக்கூட சகிப்பு இல்லை, விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லை. அதிலேருந்து ஜெயிக்கிற அவங்களுக்கு அந்த கிருபை இல்லாததுனாலே அவர்கள் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக போகிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கணுமா?
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இன்றைக்கு ஜபம் பண்ண வேண்டும். ஒரு ஆளாக ஜபம் பண்ணால் கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். ஆனால் 10 பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா பெரிய எழுப்புதல் உண்டாகும். நம் குடும்பங்களிலே விடுதலை உண்டாகும். நம்ம குடும்பங்களிலே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ பாருங்கள், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க, உடஞ்சி போயிடுறாங்க, மரித்து போகிறாங்க, ஊழியத்தை கெடுத்து போட்டுடுறாங்க. கடவுளுக்கு பயப்படாத எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். கடவுள் வீடு வீடாக உட்காந்து ஊழியத்தை உடைத்து அவங்க குடும்பங்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க. நான் ஒரு மனுஷனை குற்றப்படுத்தினா கூட நான் மன்னித்து விட்டு விடுவேன். ஆனால் ஊழியத்தை கெடுக்கிறவர்கள் அந்த தாயை அந்த கூட நான் என்னால் மன்னிக்கவே முடியாது. வீடு வீடாக உட்காந்து ஊழியத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் கெடுப்பாராக. ஊழியத்தை உடைக்கிறவர்கள் கர்த்தர் அவர் குடும்பத்தை உடைப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஊழியத்தை மாத்திரம் உங்கள் வாய் திறந்து உங்கள் கால் எடுத்து உங்கள் கை எடுத்து பேசவே பேசாதீங்க. ஊழியக்காரனை குறித்து ஒன்றும் பேசாதீங்க. அவங்க ஊழியத்தை நீங்கள் கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஊக்குவிக்கிறவர்களாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கெடுக்கிறவர்களாக இருக்காதீர்கள். கவனமாக இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முன்ன செஞ்ச பாவம், முன்ன செஞ்ச நடத்தின அதெல்லாம் பேசி இப்போ இருக்கிற ஊழியத்தை என்ன பண்ணிடுறாங்க? கெடுத்து போட்டு கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இதை யாராக இருந்தாலும் கவனமாக இருங்கள். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அது நீங்கள் உடைத்தவர்களாக இருக்கக்கூடாது. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டும். ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம சில நேரம் தேவ தூதர்களோ வருவாங்க. அவங்களை நம்ம அறியாமே அவங்கள என்ன பண்ணுவோம்? உபசரிக்கிறவர்களாக இருப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையில் உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். நல்ல உக்கிரக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, இந்த யூடியூப் வழியாக பார்க்குற நீங்கள் ஊழியக்காரியாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவர் யார் என்று அறிந்து அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பெற்ற வரத்தின்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிருபையின்படி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதை மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி வரத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள், வெளிப்பாடுகளை அலட்சியம் பண்ணுகிறார்கள். கடைசி காலத்தை குறித்து சொன்னாலும் அதில் என்ன அது அலட்சியம் பண்ணுகிறார்கள். ஆசீர்வாதத்தை குறித்தே இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்மா, அழிந்து போகிற சரீரத்துக்கும் அழிந்து போகிற உலக ஆசீர்வாதத்துக்கும் தான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் என்னத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அது கிடைக்கல, இது வாங்க முடியல, இதை பண்ண முடியல, இப்படி ஏகப்பட்டது. ஆனால் அழியாத ஒரு பரலோக ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையில் உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு அந்த ஊழியக்கார அழைப்பு இருக்கிறதா? அவர்களை பயன்படுத்துங்கள். அவர்களை ஊழியம் செய்யும்படியாக அவங்களை ஊக்குவியுங்கள். அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இது தெளிந்த நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இது இன்றைக்கு சிந்தைக்கு ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நம்மளை அழைக்கிறார். ஒருவர் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரிகளை ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். பார்க்குற யாராவது ஒரே ஒரு அத்திற்காவது இந்த வீடியோவை அனுப்புங்கள். அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்காவது அனுப்புங்கள். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.